ஹாய் வெல்கம் டு பிரேஜா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச குடம்புளி வச்சு செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறேன். குடம்புளின்னா ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. சில இடங்கள் தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் இது மேக்ஸிமம் கிடைக்காது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலையுமே இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா அங்கேயே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சாதா புளி சாப்பிடும்போது ஒரு சில பேருக்கு அசிடிட்டி உண்டாகும், ஆனால் குடம்புளியில் அந்த பிரச்சனை இருக்காது. செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினமும் குடம்புளியை கொண்டு சேர்த்து சமைச்ச உணவுகள் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நான் ஒரு 10 பீஸு குடம்புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஊற வச்சாதே நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போதான் குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதா புளியை விட இதுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக இது வாயு பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய வயிற்று ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கும், வாயு பிரச்சனையெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு உணவில் இந்த குடம்புளி சேர்த்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். குடம்புளியை அரைச்செடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ மிளகு வறுத்தெடுத்துக்கலாம். லைட்டாக சூடு பண்ணாலே போதும். மிளகு தான் இதில் நிறைய சேர்க்கணும், மிளகோட காரம் தான் இதில் அதிகமாக இருக்கணும். இப்போ மிளகு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா மையாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கோல்டு வினர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த புளியை வச்சு செய்கிற குழம்பை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலை. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வச்சுக்கலாம். குழந்தை பிறந்திருக்கிற பெண்களுக்கு இதை நம்ம வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் இதையும் சேர்த்து கொடுத்தேன்னா வயிற்று பிரச்சனைகளுக்கு எல்லாமே சரியாயிரும். இப்போ இதில் கடுகு, பட்டை, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூடு, சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூடும் சின்ன வெங்காயமும் இருக்குது. இதை இப்போ இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இந்த வெங்காயம், பூடு எல்லாமே நல்லா வதங்கி வரணும், அப்போதான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இன்னைக்கு அம்மா தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் இதோட பக்கம் நல்லா தெரியும். நாங்கள்லாம் குழந்தை பிறந்து இருக்கும்போது எங்களுக்கு இதை செஞ்சு வச்சுருந்தேன். டெய்லி சாப்பாடோடு கொடுத்துருவாங்க. டெய்லி நம்ம இது சாப்பிட்டுதே ஆகணும், அப்போதான் நம்ம வயிற்று பிரச்சனை எல்லாம் சீரும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தை பிறந்திருக்கும்போது நிறைய பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், எனக்கும் நிறைய இருந்துச்சு. அப்போ இது தனியாகவே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொடுப்பாங்க, கொஞ்சமாக குடிச்சிக்கிற சொல்லிட்டு. அப்படித்தான் நாங்கள்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இது. எப்போ நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருந்தாலுமே நம்ம இதை செஞ்சு வச்சிருந்து சாப்பிட்டேன்னா நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் சரியாயிரும். இந்த புளியை மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். மீன் குழம்புக்கெல்லாம் சேர்த்தேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புளியை இதில் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் இல்லைன்னா மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா நிறைய ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டு நல்லா வற்றி வரணும், அப்போதான் நம்மளுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வேணும்னா இது செஞ்சு நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணி. சில பேர் கைப்பட்டேன்னா சீக்கிரமே இது கெட்டு போயிடும், அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா கைப்பக்கத்துக்கு செஞ்சேன்னா கெட்டு போகாது, அதனால் நாங்கள் இது வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு தான் நிறைய சேர்க்கணும், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். குடம்புளி கேரளாவில் நிறைய கிடைக்கும், அங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு அவ்வளோக்கா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரெண்டிலுமே இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் குடம்புளின்னு சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது காட்டும். நீங்கள் வேணும்னா அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு கொஞ்சம் சேர்த்து நல்லா தண்ணியாக இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இனி இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு வத்த விடணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு சீக்கிரமே வத்திடும். அது நல்லா இருக்கா, அதனால் சிம்மிலே வச்சு நல்லா வத்த விட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், கம்மியாக இருந்தால் பார்த்துட்டு தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் எல்லாம் மேலே தெளிய ஆரம்பிச்சுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன், ஆனால் சரியாக விழுகலைன்னு நினைக்கிறேன், அதனால் ஆட் பண்ண முடியல. நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.